guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஃபேஸ் வாஷ் பத்தி தான் பார்க்க போறோம். அந்த ஃபேஸ் வாஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு. என்ன வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டும் பண்ணாத ஒரு ஃபேஸ் வாஷ் தான். இது வந்து நான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க போறேன். அந்த ஃபேஸ் வாஷ் வந்து எனக்கு ரொம்ப வந்து ஃபேவரட்டான ஒரு ஃபேஸ் வாஷ் தான். அது என்ன, அதில் வந்து என்னென்ன நற்குணங்கள்லாம் இருக்குது, அதை நான் வந்து இவ்வளோ நாள் யூஸ் பண்ணி என்னென்ன வந்து பெனிஃபிட்ஸ் நான் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக நம்ம அந்த ஃபேஸ் வாஷை பார்க்க போகிறோம். என்ன ஃபேஸ் வாஷ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து அரோமா மேஜிக்கோட நீம் அண்ட் டீ ட்ரீ ஃபேஸ் வாஷ் தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியாசினமேட் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ 5% ஆஃப் நியாசினமேட் இருக்குது. இது வந்து என்னோட ஸ்கின் வந்து எனக்கு ரொம்பவுமே ஆயிலி ஸ்கின் தான். எனக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னுங்கிறத விட சென்சிட்டிவாகவும் இருக்கும். பிக்மெண்டேஷன்ஸ் வந்து எனக்கு நிறைய இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன். பிக்மெண்டேஷன்ஸ் வந்து எனக்கு நிறைய இருந்துச்சு. ப்ளஸ் வந்து அண்டரை இருந்துச்சு. பிம்பிள்ஸும் வந்து எனக்கு நிறைய இருக்கும். ஆக்னிஸ் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி எனக்கு வந்து 7 நாளில் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுச்சு. ஸோ அதைத்தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லி நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். நான் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதை விட்டு இப்போ வந்து 1 மந்த் ஆச்சு. ஸோ நான் வந்து இப்போ வேறு ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன அப்படின்னா என் ஃபேஸ் வந்து நல்லா கிளியர் ஆகிடுச்சு அப்படின்றனால இந்த ஃபேஸ் வாஷ் நான் விட்டுட்டு இப்போ வேறு ஃபேஸ் வாஷ்க்கு நான் மாறிட்டேன். அது வந்து பிக்மெண்டேஷன் கிளியர் பண்ணுறதுக்காக. ஸோ நான் இப்போ வந்து இந்த ஃபேஸ் வாஷை உங்களுக்கு 7 டேஸ் யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். 7 டேஸ் யூஸ் பண்ணி காட்டிச்சிட்டு என்னோடய ஃபேஸ் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா வந்து அந்த 7 டேஸ் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் என்னோடய ஃபேஸில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லி. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என் ஃபேஸில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, இந்த ஃபேஸ் வாஷோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் யூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. இது வந்து என்னென்ன ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆயில் ஸ்கின் யூஸ் பண்ணலாம், சென்சிட்டிவ் ஸ்கின் யூஸ் பண்ணலாம், காம்பினேஷன் ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் ட்ரை ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து அந்த அளவுக்கு மாய்ஸ்சராக இருக்காது. ஸோ அதனால் ஆயில் காம்பினேஷன் வந்து ஆயில் ஸ்கின்னும் காம்பினேஷன் ஸ்கின்னும் சென்சிட்டிவ் ஸ்கின்னும் இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின்னுக்கு நான் வந்து இதை ரெஃபர் பண்ண மாட்டேன். ஸோ வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு நீங்கள் இன்னொரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னன்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் அதுக்கும் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இருங்க. இது வந்து நம்ம எடுக்கும்போது எப்பவுமே வந்து இந்த மாதிரி லைட் குவான்டிட்டி லைட்டாக புஷ் பண்ணிங்க அப்படின்னா போதும். இந்த அளவுக்கு குவான்டிட்டியே வந்து நம்ம ஃபேஸ்க்கும் நெக்குக்குமே வந்து கரெக்டான குவான்டிட்டி. இங்கே பாருங்கள், இதுவே வந்து நம்மளோட ஃபேஸ்க்கும் நெக்குக்கும் கரெக்டான குவான்டிட்டி தான். நான் ஃபேஸை வெட் பண்ணிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷை லைட்டாக ஒரு 3 ஃபிங்கர்ஸில் வச்சுட்டு ஜென்டிலாக மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னாலே நல்லா ஃபோமிங் வரும். எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒயிட் ஹெட்ஸு, டேனு, பிக்மெண்டேஷன்ஸு, பின்ன வந்து ஆக்னிஸ் எல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். போடும்போது காதுக்கு நெக்குக்கெல்லாம் சேர்த்து தான் போடணும். நான் இப்போ வீடியோவில் போடுறதுனால நான் நெக்குக்கு போடலை. நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணும்போது நெக்குக்கும் சேர்த்து தான் நான் போடுவேன். ஃப்ரண்ட் நெக்கு அண்ட் பேக் நெக்குக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஜென்டிலாக மசாஜ் கொடுத்தாலே போதும். நமக்கு ஸ்கின்ல வந்து எந்த ஒரு இரிட்டேஷனுமே இருக்காது. சாஃப்ட்னஸாக இருக்கும். கண்ணும் வந்து அந்த அளவுக்கு இச்சிங்காக இருக்காது. ஸோ நம்ம வந்து இது சேஃபாக யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப சேஃபான ப்ராடக்ட் தான். இது வந்து மார்னிங் ஒரு டைம், நைட் ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணணும். ஃபைனலி இப்போ பாருங்கள், நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். என்னோடய ஃபேஸில் இப்போவே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பிரைட்டன் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இப்போ ஸ்கின்னை தொடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் இப்போ வந்து வைப் பண்ணிட்டேன். பாருங்கள், என்னோடய ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எனக்கு வந்து டச் பண்ணும்போது ஃபீல் குட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்களும் இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். டே 1லேயே எனக்கு இந்த மாதிரி ரிசல்ட் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து
அந்த 7 days யூஸ் பண்ணுற கிளிப்பும் கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பாருங்கள், பார்த்துட்டு என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். Day 2 ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரில. 3rd டேயில் பார்க்கலாம். இன்றைக்கி Day 3 ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் என் ஃபேஸ் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு போரட்ஸில் இருக்க டேனெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆன மாதிரி தெரியுது. Day 4 வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண வீடியோ. இப்போ பாருங்கள் என்னோடய ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டேனெல்லாம் ரெடியூஸ் ஆகி இப்போ எப்படி இருக்குன்னு. ஃபைனலி நம்ம இன்றைக்கி வந்து 7th டே ஃபேஸ் வாஷையும் முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள் என்னோடய ஃபேஸில் டேன் எல்லாம் ரெடியூஸ் ஆகி எப்படி இருக்குன்னு என்னோடய போரெட்ஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணால் ரொம்பவுமே நல்லா இருக்குது. நான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது எனக்கு இங்கேயும் வந்து பிம்பிள்ஸ் நிறைய இருந்துச்சு, ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. இந்த ஃபேஸ் வாஷ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆயிலி ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து தாராளமாக இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். ஆக்னி ப்ரோன் ஸ்கின் யூஸ் பண்ணலாம். பிம்பிள் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கவங்களாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். டெய்லி நைட் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து நீங்கள் ஒரு டோனர் கூட யூஸ் பண்ணலாம். டோனர் வந்து க்ரீன் டீ டோனர் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாமே நல்லா ஹைட் பண்ணி தரும். உங்களுக்கு ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் அண்ட் சஃப்லாக வச்சுக்கும். ஆன்டி ஏஜ் நீங்கள் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி தரும் இந்த ஃபேஸ் வாஷு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஓகே, பாய்.